ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா நிறைய இருக்கும். இதை தூக்கி போகிறதுக்கும் மனசும் வராது, அதே சமயம் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டப்பாலாம் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம கடைங்களில் ஸ்வீட்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதுக்காக தனித்தனியாக அட்டை பாக்ஸ் கூட ரெடி பண்ணி நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த 2 பகுதியையும் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த 2 பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தாங்க நான் எல்லா பாக்ஸ்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் ஒயர் எடுத்துக்கலாம். சார்ஜர் ஒயர் அப்படி இல்லைனா ஹெட்ஃபோன் ஒயராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டான சார்ஜர் ஒயரை எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உள்ளக்க இருக்கக்கூடிய அந்த டப்பாவில் நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஒரு ஆணியை சூடு பண்ணி நம்ம ஹோல் போட்டோம்னா ஈஸியாக ஹோல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா டப்பாக்களையும் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது உள்ளக்க அந்த சார்ஜர் ஒயரை நம்ம செட் பண்ணி விட்டுடலாங்க. சார்ஜர் ஒயர் இல்லைன்னா நம்ம கயிறு கூட வச்சு செட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக கட்டி விட்டுடலாம். இதுவாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம். டேப்பு அப்படி இல்லைன்னா கம் போட்டு ஒட்டினா நல்லா சூப்பராக ஒட்டிக்கோங்க. இப்போ 3 டப்பாக்களையும் நான் இதே மாதிரி இந்த சார்ஜர் ஒயரை ஒட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, இதை சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது உள்ளே இருக்க இதை நம்ம செட் பண்ணி விட்டுடலாம். இதுக்காக நம்ம பெருசாக எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இதுக்காக கிராஃப்ட் ஒர்க் கூட பண்ண போகிறது கிடையாது. நம்ம கலர் பேப்பர்லாம் வச்சு செட் பண்ணோம்னா அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மேலே ஒன்று வச்சு ஒட்டுறதுக்காக நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேங்க. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான கம்மாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேப் போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம இதை வச்சு செட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கிடைச்சாச்சுங்க. இது உள்ளக்க நமக்கு தேவையான சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் அங்கங்கே தூக்கி போட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பசங்களுடைய பேண்டு, ஸ்மார்ட் கார்டு அதெல்லாம் கூட நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை சூப்பரான ஆர்கனைசராக நம்ம மாற்றியாச்சு. இதை நம்ம வீட்டில் கட்டில் மேலே கூட நம்ம வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா தாங்க எடுத்திருக்கேன். நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி டப்பாவில் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டப்பா தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடைய பாட்டம் பகுதி நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். மீதி இருக்கிறத இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வீட்டில் சில நேரம் பூண்டு, மிளகு இதெல்லாம் இடிப்போம். அதெல்லாம் இடிக்கும்போது அப்படியே தெரித்து ஓடிடும். இந்த மாதிரி நீங்கள் இடித்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இடிகள்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அதை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அப்படியே டக்குன்னு தெரித்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இடிகள் வச்சு யூஸ் பண்ணாலும் அது தெரித்து தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த டப்பா உள்ள வச்சு நம்ம இதை இடித்தோம்னா இது மாதிரி தெரித்து ஓடாதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டில் மேலே வச்சு விட்டோம்னா கூட நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. குடிச்சிட்டு அப்படியே வச்சு தட்டி விட்டுருவாங்க. ஸோ இது உள்ள வச்சு விட்டோம்னா அந்த மாதிரி தட்டி விட மாட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பா நம்ம கத்தியை சூடு பண்ணி இந்த ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஓரத்துலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அனதர் சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓரப்பகுதியை கூட நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலைனாலும் பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்கும். நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு கட்டைப்பை குச்சியை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இது நடுவில் வச்சு செட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட்டைப்பை குச்சியை இந்த ரவுண்டுக்குள்ளே வச்சு செட் பண்ணிக்கலாங்க. கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா டேப்பு யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க ஒட்டி விட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ஒரு குப்பை மோர மாதிரி இருக்குது. இது மாதிரி அழகாக குப்பை வாடுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலை நமக்கு தேவையான சைஸ், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில்
நான் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான எத்தனை ரவுண்டு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கலாங்க. இது நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த கயிறை வந்து 3 ரவுண்டாக மாற்றிருக்கேன் பாருங்கள். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. நம்ம வீட்டில் வந்து வாட்டர் பாட்டிலாக ஹெவியான வாட்டர் பாட்டிலாக தூக்கிட்டு போவோம். அந்த ஹேண்டில் வந்து நமக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த ரவுண்டை கொண்டு இங்கே வச்சு அடுத்த ரவுண்டை இது உள்ளே வச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து பாருங்கள் டபுள் ரவுண்டு வருது பார்த்திங்களா, இதே மாதிரி தாங்க செட் பண்ணிக்கணும். ஹெவியான வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு கையெல்லாம் வலிக்கும். அதில் வேறு ஹேண்டில் வரும் பாருங்கள், அந்த ஹேண்டிலை பிடிச்சி தூக்குனாலே கை வலிக்கும். இந்த மாதிரி கயிறு வச்சு நம்ம கட்டி எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நான் கட்டி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா இறுக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெவியான வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் எதுக்காக செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பூனு, கரண்டி, கத்தி இதெல்லாம் வச்சு விடுறதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்குங்க. இதை நம்ம கிச்சனில் அழகாக மாட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ப்ரஷ் எல்லாம் கூட இது உள்ளே வச்சு செட் பண்ணி நம்ம பாத்ரூமில் வச்சு கட்டி விடலாம். அதுவும் நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக தாங்க இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.